கோபிச்செட்டிப்பாளையம்னாவே வயலும் வாய்க்கால் நிறைந்த பகுதி தான். அடிக்கடி நாங்கள் சுத்த போவோம், வாய்க்கால் பக்கம் வயல் பக்கம். அப்படி சுற்றுறப்ப வந்து வாத்துக்காரங்க, இந்த ஆடு மேய்க்கிறவங்க அவங்களெல்லாம் பார்க்குறது வந்து ஒரு ரெகுலராக ஒரு பழக்கம். அப்படிதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டுக்கார குடும்பம், அதாவது பார்த்தீங்கன்னா அறுத்த நல்லங்காட்டில் வந்து ஆடு பட்டி கட்டி இருப்பாங்க. அவங்ககிட்ட நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறப்ப ஆட்டுப்பால் வந்து அவங்க ஆட்டுப்பாலில் கறந்து டீ அவங்களாம் வைப்பாங்க, ரசத்தில் வந்து இந்த ஆட்டுப்பால் மிக்ஸ் பண்ணி ரசம் வைப்பாங்க அப்படின்னாங்க. சரி, திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்து, சரி வீட்டில் இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் 2 வீலரில் குட்டிஸ் கூட போயிட்டு இந்த ஆடு பட்டி போட்டிருக்காங்களே அவங்ககிட்ட போனோம். சரி ஆனால் இது மாதிரி ஒரு ஆட்டுப்பால் வேணும் அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த பட்டி ஆடு பட்டி வந்து மாற்றி கட்டக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் கட்டினது வந்து ஆடுகளெல்லாம் இன்னொரு பக்கம் மாற்றி கட்டுவாங்க. அதுக்காக நான் ஏற்பாடுகள் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். கம்பிலாம் நட்டு இந்த வலையெல்லாம் கட்டி, ஏன்னா ஆடு மாற்றி கட்டணும். அப்போ தான் நல்லங்காட்டில் வந்து எரு வந்து ஒரே பக்கம் இல்லாமல் மாறி மாறி வெவ்வேறு பக்கம் வந்து ஆட்டோட எச்சம் வந்து எரு வந்து நெல்லங்காட்டுக்கு பயன்படும். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். சரி அப்புறம் ஆடு பட்டி மாற்றி கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப தான் எல்லா ஆடும் போயிடுச்சு. ஒரே ஒரு ஆடு மட்டும் அது குட்டி விட்டு நகராமல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு குட்டிகள்லாம் வந்து தனியாக கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் வந்தார். எங்ககிட்ட பாத்திரத்தை வாங்கி இந்த ஆட்டுக்கிட்ட வந்து அப்படி பால் கறந்து கொடுத்தாரு, 2-3 ஆட்டுக்கிட்ட. இந்த மாதிரி ஆட்டுப்பாலில் வந்து டீ வச்சு கொடுக்குறது வந்து நாங்கள் சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கிறப்ப எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து ஆட்டுக்காரங்கிட்ட வந்து பால் வாங்கிட்டு போயிட்டு டீ வைக்கலான்னு சொல்லிட்டு பால் அப்படியே வாங்கிட்டு போனோம். இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு இயற்கையாக ஒரு ஆட்டுப்பால்லாம் கிடைக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி தான் ஆட்டுப்பால் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.